ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா டிசைன்ஸ். இன்றைக்கான சிம்பிள் ஸ்டிச் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், தாம்பூர் ஸ்டிச் அப்ளை பண்ணி குட்டியான லீஃபை எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு திலகம் ஆர் இன்வெர்டட் திலகம் ஷேப் எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துகிட்டு இதை எப்படி நம்ம ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதோட சென்டர் பாயிண்ட்டை நம்ம கரெக்டாக எடுத்துக்கிறோம். இந்த சென்டரில் எடுத்துகிட்டு நான் இன்னர் டு அவுட்டர் தாம்பூர் ஸ்டிச் தான் போட போகிறேன். ஸோ மேல் நோக்கி ஒரு பேக் ஸ்டிச்சு, அதை செயின் ஸ்டிச்சாக கொடுத்துக்கிறேன். அகைன் நான் ரைட்டோ லெஃப்ட்டோ மூவ் ஆகணும், அதுக்காக ஒரு பேக் ஸ்டிச்சு. ஸோ அடுத்து அப்படியே லெஃப்ட் சைடு அந்த ப்ரீவியஸாக போட்ட ஸ்டிச்சை கவர் பண்ணி ஒரு லேயர் ஃபுல்லாக செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். தென் அகைன் ஒன் மோர் டைம் நான் அந்த இடத்துல பேக் ஸ்டிச் போட்டு தான் நான் அந்த இடத்துல டர்ன் பண்ணுறேன். ஏன்னா அந்த இடத்துல எனக்கு கார்னர் ஷேப் விளிம்பு வரணும், திலகம் ஷேப் வரணும் இல்லையா, அதுக்காக. இப்போ அப்படியே ஆப்போசிட்டில், ஏன்னா ஓரளவுக்கு நமக்கு வந்து பாடி பார்ட்டு ஃபில் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் அவுட்டர் லைன் மட்டும்தான் நம்ம பர்ஃபெக்டாக கொண்டு வரணும். அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு லைன் பேக் ஸ்டிச் போட்டுட்டு அந்த ஷேப்பு நல்லா பர்ஃபெக்டாக நமக்கு கவர் ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ நீங்கள் திலகம் வேணாலும் போட்டுக்கலாம், இன்வெர்டட் திலகம் லீஃப் வேணாலும் போட்டுக்கலாம். இந்த லீஃப் ஷேப்பு எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து சிம்பிளாக தாம்பூர் ஸ்டிச்சை நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். கிராஸ் லீஃப் ஃபில்லிங் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். நீட் அண்ட் பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி ஐ ஷேப் இருக்குது இல்லையா, ஐ ஷேப்புக்கும் நம்ம அதே மாதிரி ஐ ஷேப் வர லீஃபுக்கும் அதே மாதிரி நம்ம ஃபில் பண்ணலாம். சேம் ப்ரொசீஜர் தான். நம்ம இங்கே பாருங்கள் சென்டரில் எடுத்துக்கிறேன், மேல் நோக்கி ஒரு பேக் ஸ்டிச்சு, அங்கேருந்து செயின் ஸ்டிச்சு, பேக் ஸ்டிச்சு, தென் அப்படியே சைடில் ரைட் சைட்லேயோ லெஃப்ட் சைட்லேயோ நம்ம மூவ் ஆகிக்கிறோம். ஸோ எனக்கு ஆரியில் பெருசாக எதுவும் தெரியாது ஸ்டிச்சஸ் அப்படின்னு சொல்கிறவங்க கூட வெறும் தாம்பூர் ஸ்டிச், வெறும் செயின் ஸ்டிச்சை யூஸ் பண்ணி அந்த ஷேப்ஸை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கலாம். இதை மட்டுமே யூஸ் பண்ணி நம்ம ஒரு ப்ளவுஸ் டிசைன் பண்ணலாம். நீட் அண்ட் பர்ஃபெக்டாக வரும் உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், ரெண்டு கார்னர்லேயுமே, அதாவது இங்கே பாருங்கள், இங்கே வந்துட்டேன். இப்போ ஆப்போசிட்டில் ஒரு பேக் ஸ்டிச் போட்டு இங்கே கொண்டு போகிறேன். ஏன்னா அந்த ரெண்டு கார்னர்லேயும் நமக்கு ஐ ஷேப் விளிம்பு வரணும் பர்ஃபெக்டாக. இப்போ இது வரைக்கும் வந்துட்டேன். அப்போ ஆப்போசிட்டில் ஒரு பேக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். அப்போ தான் நமக்கு அந்த ஷேப்போட ஃபினிஷிங் வரும். கொண்டு வந்துட்டு எண்டு நாட் போட்டுக்கிறேன். ஸோ பார்க்க சிம்பிள் அண்ட் நீட்டாக இருக்குது பாருங்கள். திலகம் ஆர் இன்வெர்டட் திலகம் ஷேப் போட்டுக்கலாம், ஐ ஷேப் போட்டுக்கலாம். நீங்கள் இந்த பக்கத்துலேயும் ஃபில் பண்ணலாம், இல்லை இந்த பக்கத்தில் இருந்து வேணாலும் ஃபில் பண்ணலாம். எங்கேருந்து பண்ணினாலும் பார்க்க நீட் அண்ட் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கான சிம்பிள் ஸ்டிச் இதுதான். நிறைய இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட நிலா டிசைன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.